சித்தர் பெருமக்கள் கோவில் குளங்களையோ ஆகமங்களையோ வேதங்களையோ எங்கும் வெறுக்கவில்லை. அதே போல அவர்கள் கடவுள் மறுப்பாளர்களாகவும் நாத்திகர்களாகவும் இருந்ததில்லை. இவர்கள் உருவ வழிபாட்டை பெரிதாக கருதவில்லை. உருவத்தை பற்றி கொண்டு பக்தி செலுத்துபவர்களே கூட முதிர உருவத்துக்கு உள்ளான கருத்து பற்றி சிந்தித்து அதற்கான பொருளுக்குள் ஆழ்வதை நாம் காண முடியும். முக்காலே 3 வீசம் சித்தர்கள் சிவத்தை முழு முதலாக கருதி வழிபட்டவர்கள்தான். இவர்கள் வரையில் சிவம் என்பது நாம் உருவில் காணும் புலித்தோல் அணிந்த திரிசூலம் ஏந்திய உருவத்தை அல்ல. சிவத்தை இவர்கள் அறிவு மயமான நிலையாக கருதினார்கள். இதையே தெய்வத்தன்மையாக கருதி அதில் அவர்கள் ஆழ்ந்த நிலையில் இருக்க அவர்களிடமும் தெய்வத்தன்மை ஏற்பட்டது. இன்றைய விஞ்ஞானம் ஒரு உயிர் எப்படி உருவாகிறது என்பதை படம் பிடித்தே காட்டிவிடுகிறது. இதற்கு பின்னாலே காலம் காலமாக பல விஞ்ஞானிகள் பாடுபட்டு உழைத்திருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு எல்லாம் முன்பாகவே விஞ்ஞானம் என்கிற கல்வியோ விஞ்ஞானி என்கிற ஒருவனோ இல்லாத நாளில் நம் சித்த புருஷர்கள் ஒரு உயிர் எப்படி உருவாகிறது என்பதை கண்டறிந்து கூறியிருக்கிறார்கள். அமிர்தமான சுக்கில சுரோனிதம் கடல் முத்து போல உதித்து உருவகமாகிறது. வாயு அதை மதில் போல வந்து மூடிக்கொள்கிறது. பின் பிராணவாயு எனும் உயிர் உள்ளே புகுகிறது. அதை தொடர்ந்து உதான வாயு உள்ளே புகுந்து உருவமாகிய பிண்டத்துக்கு உணவு தருகிறது. இந்த வேளையில்தான் வினை பயன்களும் வந்து பதிவாகிறது. முதல் மாதம் உயிர் பிண்டம், 2ஆம் மாதம் தலை முதுகு, 3ஆம் மாதம் இடுப்பு கை கால்கள், 4ஆம் மாதம் மூக்கு, 5ஆம் மாதம் வாய் நாக்கு காது கண், 6ஆம் மாதம் நகங்கள், 7இல் தலைமுடி எலும்பு நரம்பு, 8ஆம் மாதம் தாய் சத்து உடலில் சேரும், 9ஆம் மாதம் மன அமைப்பு புள்ளி போல உருவாகி கரம் கூப்பிக்கொள்ளும், 10ஆம் மாதம் அபான வாயு கருப்பைக்குள் மிதந்து அது உந்தி தள்ள யோனியின் வாயை பிளந்து கொண்டு வெளியே வந்து வெளிக்காற்றை அது சுவாசிக்க தொடங்கும் நொடியே அதன் பிறந்த நேரமாகும். இந்த நொடி முதல் உலக மாயை அதை பிடித்து கொண்டு விடும். இந்த கருத்தை ஊர்வசி பஞ்சரத்தினம் எனும் நூலில் மிக விரிவாக பார்க்க முடிகிறது. விஞ்ஞானம் கருவிகளின் துணை கொண்டு வெகுகால ஆராய்ச்சியில் கண்டறிந்ததை ஒரு சிறு தவத்தின் மூலம் மட்டுமே கண்டறிந்த நம் ஞானிகள் எத்தனை மேலானவர்கள்!